இன்றைக்கி சிஎம் சாருக்கு பர்த்டே. ஹாப்பி பர்த்டே சிஎம் சார். இந்த வீடியோ பார்க்க மாட்டீங்கன்னு தெரியும், ஆனாலும் ஒரு மன திருப்திக்கு சொல்லிட வேண்டியதான். சின்ன வயசுலேருந்து பார்த்து பார்த்து வளர்ந்த ஒருத்தர் இப்போ சிஎம் இருக்காருன்னொன்னே பயங்கர ஹாப்பியாக இருக்குது. நான் காலைல பஸ் ஸ்டாப்புக்கு வந்தோடனே ஒரே கூஸ் பம்ப்ஸ் ஆகி போச்சு. ஸ்டாப்பிங்கில் இந்த போஸ்டர் வச்சுருந்தாங்க. இதில் இந்த குதிரை அன்பெய்டு ஆர்டிஸ்ட் ஆயிடுச்சு. என்ன பாட்டு போட்டிருந்தாங்கன்னா ஆள போகிறான் தமிழன் சாங் வேறு. எனக்கு அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஏறிக்கிட்டே இருக்குது. ஒரு வழியாக பஸ்ஸில் ஏறி உட்காந்துக்கிட்டேன். இன்றைக்கி நான் பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பிளான் பண்ணேன். வாட்ச் வேறு டைமிங் தப்பாக செட் பண்ணிட்டேன்னாட்டிருக்கு. எல்லாத்துலேயுமே பிளாக் அண்ட் ஒயிட் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சேன். இப்போ இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, சிஎம் சார் பிளாக் அண்ட் ஒயிட் போட்டிருக்காரு இல்லையா, அதுக்கு அவர் ஒரு அர்த்தம் சொன்னார் இல்லையா, அதனால் அவர் பர்த்டே அன்றைக்கி பிளாக் அண்ட் ஒயிட் போடணும்னு சொல்லிட்டு நெயில் பாலிஷு, கம்மல், வளையல், பேகு கொண்டு பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றி வச்சுருக்கேன். கர்ச்சீஃபில் பிளாக் அண்ட் ஒயிட் கிடைக்கல, அதனால் கிரே வித் ஒயிட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி ஒரே பிளாக் அண்ட் ஒயிட் வைப்பில் தான் இருக்கும். இன்றைக்கி அவர் பர்த்டே. அவர் கண்டிப்பாக நல்லா இருக்கணும், நம்ம தமிழ்நாடும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு மனசார வேண்டிக்கிட்டு ஸ்கூல் கிளம்பியாச்சு.